திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 5 நாட்களேயான பச்சிளம் குழந்தையின் சடலத்தை கட்டைப்பையில் வைத்து எடுத்து செல்லும் அவல சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரைவாக. ஒரு நர்ஸ் விட மாட்டாங்க, உள்ள தந்த 200 கேட்கறாங்க, 500 கேட்கறாங்க. சரி அங்க அந்த டாக்டர் வர இந்த டாக்டர் வரேன். இன்னைக்கு குழந்தை கொடுத்து அனுப்புறாங்க என் கையில. எந்த வகத்துல நாய் இது? தனது குடும்பத்தின் முதல் வாரிசை இழந்துவிட்டதாக கதரும் காட்சிகளும், கட்டப்பையில் பச்சிளம் குழந்தையின் சடலத்தை எடுத்து செல்லும் காட்சியும் காண்போர் மனதை ரணமாக்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜின் மனைவி ரம்யா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார். மாதந்தோறும் முறையாக செக்கப் மேற்கொண்டு வந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன் பிரசவத்திற்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குடும்பத்திற்கு முதல் வாரிசு வந்துவிட்டதாக குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. பிறந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு கடந்த 5 நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. என்னோட பேரனை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அது கேட்டதுக்கு அங்கே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான்ப்பா, என்ன இல்லை நல்லா இருக்கிறான் பேரன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு செஞ்சுட்டு நேற்று குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வந்து நான் குளிச்சுட்டு நேற்று போகிறேன். 4 மணிக்கு என்னோட பேரனை என்னோட கையில் வந்து என் பையனை கையில் கொடுத்து என் பையன் எடுத்து என்னோட கையில் கொடுக்குறேனாக்கா நல்லா இருக்குன்னு சொன்னேங்க. நான் என் பேரனை காப்பாற்றிக்கிறேன்னு நான் சொன்னேன். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அவங்க சொல்லலை. அவங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சோம். அதாவது வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும், இது கலெக்டர் எடுக்கணும். இதை அறிந்த உறவினர்கள் குழந்தையை பார்க்க சென்ற நிலையில் கட்டைப்பையில் குழந்தையின் சடலத்தை வைத்து கொடுத்ததாக குற்றம் சாட்டுகின்றனர். பணமாதையா கொடுத்தாங்க, என் கையில பையில எடுத்துட்டு வந்து பேக்கு பையில கட்டை பையில போட்டு கொடுக்குறாங்க. ஐயா அந்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுங்க ஐயா, தக்க நடவடிக்கை எடுங்க. அந்த கலெக்டருக்கு நான் சொல்றேன், நான் தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு இது சொல்லுங்க. இந்த எந்த தாய்க்கு எந்த பேரனுக்கும் இது மாதிரி வரக்கூடாது, இந்த மாதிரி தாத்தாக்கு வரவே கூடாது. கட்டைப்பையில் கொடுக்கப்பட்ட குழந்தையின் சடலத்தை கண்டு கொதித்து போன உறவினர்கள் ஆதங்கத்துடன் மருத்துவமனை ஊழியர்களை திட்டி தீர்த்ததோடு புலம்பியபடியே மருத்துவமனையை விட்டு வெளியேறியது காண்போரை கலங்க செய்தது. குழந்தை கரெக்டாக ஒரு மாசமா செக்அப்க்கு நான் போயிட்டு 2 கிலோ வெயிட் குழந்தை 5 நாளா வச்சு நின்று இன்னைக்கு நீங்க பணமா கொடுக்குறீங்க. நீங்க எனக்கு என்ன அர்த்தம்? ஒரு நேரத்தை நல்லா இருக்குதுன்னு பேரனை பிள்ளை பார்க்க விடல. என்ன இது குறித்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களிடம் விசாரிக்கையில் மூளைக்கு செல்லும் நரம்பில் வீக்கம் ஏற்பட்ட பிரச்சனையில் குழந்தை மிகவும் உயிருக்கு போராடி வந்ததால் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இறுதி வரை குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறினர். மேலும் இயன்றவரை சிகிச்சை அளித்தும் குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை எனவும் இது தொடர்பாக பெற்றோரிடமும் தெரிவித்துவிட்டோம் என கூறியதோடு அவர்களே குழந்தையின் சடலத்தை கட்டைப்பையில் எடுத்து சென்றதாக தெரிவித்துள்ளனர். இப்படி இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்து வர உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் செங்குட்டுவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.